ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல்ல இன்னைக்கான எபிசோட்ல எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மலர் பார்த்தீங்கன்னா ஊருக்கு கிளம்புறதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பேக் பண்ணிருக்காங்க. அங்க கருப்பு வந்த உடனே பார்த்தீங்கன்னா, "அண்ணா எல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன். கிளம்பலாண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இல்லம்மா மலரு, இன்னைக்கு நம்ம போறதா இல்ல. நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் 2, 3 நாள் கழிச்சு தான் ஊருக்கு போற மாரி இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்றாங்க. "என்னென்ன சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க. "ஆமாம்மா, புதுசா எம்எல்ஏ ஆவணங்களுக்கு ஏதோ பயிற்சி வகுப்பு இருக்காம். அதனால பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா கலந்துக்கணுமோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா 2, 3 நாள் தள்ளி போலான்னு சொல்லியிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. அண்ணா என்னண்ணே சொல்றீங்க? நாளைக்கு காலையில 10 மணிக்கு மீனாட்சிய நம்ம பஞ்சாயத்துல ஒப்படைக்கணுமேண்ணே அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம்மா, அத பார்த்தீங்கன்னா சேதுவும் மாமாவும் பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி வீட்டுக்கும் பஞ்சாயத்து ஆளுங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லிடுவாங்க. நீ படுத்து ரெஸ்ட் எடுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மலர் கிட்ட கருப்பு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம இந்த விஷயத்த தமிழ்ச்செல்விக்கு சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்குறாங்க. ஃபோன் எடுத்து பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா, 11 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரி காலையில சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலரும் பார்த்தீங்கன்னா அமைதியாயிடுறாங்க. ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா சேதுகிட்ட, "என்னம்மாம்மா, நான் 2, 3 நாள் இருந்துட்டு போலான்னு சொன்னேன். நீங்க முடியவே முடியாதுன்னீங்க. இப்ப பார்த்தீங்களா 2, 3 நாள் தள்ளி போற மாரி ஆயிடுச்சு. அதுக்கு தான் என் பேச்ச கொஞ்சமாவது கேட்கணுமாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்லிருக்காங்க. "என்ன ஐசு பண்றது? இப்ப பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த மாரி பிளான் சொல்லிட்டாங்க. என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இப்ப என்னம்மாம்மா பண்றது? நாளைக்கு காலையில பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு தமிழ்ச்செல்வி கிட்ட மீனாட்சி குடுக்கணுமே" அப்படின்றாங்க. "ஆமா ஐசு, இத பத்தி நான் மாமா அப்பாகிட்டயும் பேசினேன். அப்பாவும் பார்த்தீங்கன்னா, சரி நானு, கருப்பு, மலரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 3 பேரும் மீனாட்சி எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க" அப்படின்றாங்க. "சரிங்க மாமா, எடுத்துட்டு போட்டு விடுங்க. நம்ம முடிச்சுட்டு நம்ம 2 பேரும் போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. அதுக்கு உடனே சேது பார்த்தீங்கன்னா, "என்ன ஐஸ்வர்யா சொல்ற நீ? அப்பா போறேன்னு சொன்னவங்கள வேணாம், இங்கேயே இருங்க. மீனாட்சி கூட நான் இருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த 2 நாள்ல மீனாட்சி கூட நான் இல்லவே இல்ல. வேலைன்ற பிஸியிலே இருந்துட்டேன். அதனால பார்த்தீங்கன்னா, கடவுளா பார்த்து இன்னும் 2 நாள் மீனாட்சி கூட இருக்கணுன்றதுக்கான வாய்ப்ப எனக்கு குடுத்திருக்கு. அத நான் பயன்படுத்திப்பேன். நம்ம போம்போது தான் மீனாட்சிய நம்ம கூட்டு போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாங்க. உடனே ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, "என்னம்மாம்மா நீங்க சொல்றீங்க? அவங்க மீனாட்சிய அவங்க கிட்ட குடுத்து அனுப்பிச்சுட்டு நம்ம 2 பேரும் இங்கேயே இருக்கலாமே" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா குழந்தை அழுது, "பாத்தியா ஐஸ்வர்யா, மீனாட்சி என்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாம நான் சொல்றத கவனிச்சு பாத்தியானா எப்படி அழுறா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குழந்தைய தூக்கி பார்த்தீங்கன்னா சேது சமாதானப்படுத்தின்னு இருக்காங்க. ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா, எந்த பிளான் நம்ம போட்டாலே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புலம்பின்னு இருக்காங்க. இங்க காலையில பார்த்தீங்கன்னா ராஜாங்கம் பார்த்தீங்கன்னா உடம்பு முடியாம இருக்காங்க. சேதுவும் பார்த்தீங்கன்னா ராஜாங்கத்தோட ரூமுக்கு போறாங்க. "என்னப்பா, என்ன இரும்பிட்டே இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாங்க. "இல்லையா, நைட் ஃபுல்லா ஏதோ கனகனன்னு ஜுரம் அடிக்கிற மாரி இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "சரிப்பா, நீங்க எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாங்க. "ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்குற லெவலுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லையா, மாத்திரை போட்டா சரியா போயிடும். வரும்போது மோகனா இத தலைவலிக்கு, காய்ச்சலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை எடுத்து குடுத்தா, அத பார்த்து என்னன்னு பார்த்து போட்டா சரியாயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்றாங்க. உடனே சேது பார்த்தீங்கன்னா, "ஆமாப்பா இருப்பா, அந்த மாத்திரைய நான் தான் எடுத்து வச்சிருக்கேன். நான் எடுத்து குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "மாமா அந்த மாத்திரைய எடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து குடுக்குறாங்க. ராஜாங்கவும் பார்த்தீங்கன்னா மாத்திரைய போடுறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, "என்ன சேது, நீ வேலை விஷயமா கிளம்பிட்டியா?" அப்படின்னு சொல்றாங்க. "மீட்டிங் கிளம்பிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாப்பா கிளம்பிட்டேன்" அப்படின்றாங்க. "அப்பா ஒரு விஷயம்ப்பா" அப்படின்றாங்க. "காலையில மீனாட்சிய நம்ம ஒப்படைக்கணும்ல, அது தமிழ்ச்செல்வியோட வீட்டுக்கும் பஞ்சாயத்து ஆளுக்கும் சொல்லிடுங்கப்பா" அப்படின்றாங்க. "சரிப்பா நான் சொல்லிடுறேன்" அப்படின்றாங்க. "இப்பவே நான் சொல்லிடுறேன்" அப்படின்றாங்க. "இல்லப்பா, மறந்துட்டா பிரச்சனை ஆயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாங்க. "இல்லையா, நான் இப்பவே சொல்லிடுறேன்" அப்படின்றாங்க. "சரிப்பா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. மலர நாங்க இங்கேயே விட்டுட்டு போறோம். ஏதாச்சும் ஒண்ணுன்னா நீங்க மலருக்கு கால் பண்ணுங்க. மலர பார்த்துப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் கருப்பும் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. ராஜாவும் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ஆளுங்களுக்கும் கால் ட்ரை பண்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா ரீச் ஆகவே இல்ல. சரி செல்லப்பாண்டிக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ட்ரை பண்றாங்க. செல்லப்பாண்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோன் ரீச் ஆகவே இல்ல. "என்ன இது, இவங்க 2 பேருக்குமே ஃபோன் ரீச் ஆகல" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை போட்ட மயக்கத்துல பார்த்தீங்கன்னா தூங்கிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கருப்பும் சேதுவும் பார்த்தீங்கன்னா மீட்டிங்க்கு வந்துடுறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா கருப்பு பார்த்தீங்கன்னா, "மாப்பிள, குழந்தைய நானே வச்சுக்கிறேன். நீ உள்ள போயிட்டு மீட்டிங்க முடிச்சுட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்றாங்க. "என்ன மாமா சொல்றீங்க நீங்க? மீனாட்சி என் கூட தான் இருக்கணும். நான் வெளியலாம் விட்டுட்டு நான் மீட்டிங்குள்ளலாம் போமாட்டேன். என்ன நடந்தாலும் என்னோட மீனாட்சிய நான் கூட வச்சுக்கின்னு தான் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இல்லையா, குழந்தைய எப்படி உள்ள எடுத்துட்டு போறது?" அப்படின்றாங்க. "நெறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தையெல்லாம் எடுத்துட்டு தானே மாமா போயிட்டு வேலை பார்க்குறாங்க. நானும் அந்த மாரி இருந்துன்னு போறேனே" அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாங்க. "சரிங்க மாப்பிள" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீட்டிங் ஹாலுக்குள்ள பார்த்தீங்கன்னா போயிட்டு பார்த்தீங்கன்னா, கருப்பு பார்த்தீங்கன்னா குழந்தைய குடுத்துட்டு, "சரி மாப்பிள, நான் வெளிய வெயிட் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வியோட ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா, மீனாட்சிய கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து வந்திருக்காங்க. பஞ்சாயத்து ஆளுங்களும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிருக்காங்க. 10 மணி ஆயிடுச்சு. என்ன இன்னும் ஆள காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, செல்லப்பாண்டி பார்த்தீங்கன்னா, "இரு தமிழே வந்துருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பஞ்சாயத்து ஆளுங்களும் பார்த்தீங்கன்னா,
இருமா பெரிய குடும்பத்து ஆளுங்க பார்த்தீங்கன்னா சொன்ன வார்த்தையை வந்து காப்பாற்றாம ஒன்றும் போமாட்டாங்க. ஏதாச்சும் வேலையா இருந்திருப்பாங்க. எடுத்துட்டு வருவாங்க இருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. தமிழ்ச்செல்வியும் பார்த்தீங்கன்னா, "என்னப்பா டைம்?" அப்படின்றாங்க. 10:45 ஆயிடுச்சு அப்படின்றாங்க. "என்ன நீங்க பண்றீங்க? இப்போ 10:45 ஆயிட்டும் பார்த்தீங்கன்னா, அவங்க குழந்தைய எடுத்துட்டு வந்து குடுக்கல. இதுதான் ஊருக்கு குடுக்குற மரியாதை, பஞ்சாயத்துக்கு குடுக்குற மரியாதையா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி ரொம்ப கோவப்படுறாங்க. உடனே பஞ்சாயத்து ஆளுங்க பார்த்தீங்கன்னா, "சரிம்மா எடுத்துட்டு வருவாங்க. எதுக்கும் நீங்க யாருக்காச்சும் கால் பண்ணி கேளுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தமிழ்ச்செல்வியும் பார்த்தீங்கன்னா, சேதுக்கு கால் பண்றாங்க. சேது பார்த்தீங்கன்னா மீட்டிங்ல இருக்காங்க. 2, 3 டைம் கால் பண்றாங்க. சேது பார்த்தீங்கன்னா கால் எடுக்கல. உடனே தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, எவ்வளோதான் ஃபோன் ட்ரை பண்ணாலும் அவங்க எடுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி வேற யாராச்சும் கால் பண்ணுமா அப்படின்றாங்க. தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, இதே வேலையா எல்லாருக்கும் கால் பண்ணி கேட்டுன்னு இருக்கிறதுக்கு, 10 மணிக்கு குழந்தைய ஒப்படைக்கிறேன்னு சொல்லி தானே பஞ்சாயத்துல ஒப்புக்குனாங்க. இப்ப எதுக்கு இந்த மாரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி ரொம்ப கோவப்படுறாங்க. சரி இரும்மா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வேலையா இருப்பாங்க. பார்க்கலாம் இரும்மா நீ கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே வசந்தி பார்த்தீங்கன்னா, "ஏன் ஏன் தமிழ் நீ மலருக்கு கால் பண்ணு" அப்படின்றாங்க. "என்னம்மா சொல்ற? அவங்களுக்கு தெரியாதா? நம்மளா கால் பண்ணி கேட்டுன்னு இருக்கணுமா? ஒருவேளை லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கோவப்படுறாங்க. சரி என்னதான் சொல்றாங்க? கால் பண்ணி கேளுமா அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ச்செல்வியும் பார்த்தீங்கன்னா மலருக்கு கால் பண்றாங்க. மலரும் பார்த்தீங்கன்னா கால் அட்டெண்ட் பண்ணி, "சொல்லு தமிழ்" அப்படின்றாங்க. "எங்கக்கா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. "இல்ல தமிழ் நாங்க இன்னும் சென்னையில தான் இருக்கோம். நாங்க இன்னும் மதுரைக்கு வரல" அப்படின்றாங்க. "என்னக்கா சொல்றீங்க? நீங்க இன்னும் வரலையா?" அப்படின்றாங்க. "ஆமா தமிழ் உனக்கு யாரும் இந்த விஷயத்த சொல்லலையா? சேது மாமாவும், பெரிய மாமாவும் உனக்கு இந்த விஷயத்த சொல்லலையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லக்கா எங்களுக்கு யாரும் இந்த விஷயத்த சொல்லல. எப்பதான் வருவீங்க?" அப்படின்றாங்க. "இன்னும் 2, 3 நாள் ஆகும் தமிழ்" அப்படின்றாங்க. தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, மலர்கிட்ட காய்ச்சி போச்சுன்னு கத்துறாங்க. ஃபோன பார்த்தீங்கன்னா வசந்தி வாங்கி, "நீ ஏன் மலரு நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன வச்சுர்றாங்க. உடனே பஞ்சாயத்து ஆளுங்ககிட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்ச்செல்வி, "என்னய்யா நியாயம் இது? இந்த மாரி நாங்க பண்ணியிருந்தா நீங்க ஏத்துன்னு இருப்பீங்களா? எங்கள சும்மா விட்டுருப்பீங்களா? பணம் இருக்கு, வசதி இருக்குன்னு சொல்லிட்டு, அவங்க என்ன பண்ணாலும் நீங்க ஏத்துப்பீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கோவப்படுறாங்க. உடனே ராஜாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி பஞ்சாயத்து ஆளுங்க பார்த்தீங்கன்னா, ராஜாங்கம் அந்த மாரி பண்ற ஆளெல்லாம் இல்ல. ஏதாச்சும் முக்கியமான வேலையா இருக்கும். அதனால தான் சொல்ல மறந்திருப்பாங்க. நாங்க இதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம். அவங்க என்ன இன்னும் 2 நாள்ல வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல செல்லப்பாண்டி. அவங்க வந்த பின்னாடி என்ன ஏதுன்னு நம்ம பேசி தீர்த்துக்கலாம். சரி இப்ப போங்க குழந்தைய வீட்டுக்கு எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து ஆளுங்களும் சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மலர் பார்த்தீங்கன்னா, மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு வராங்க. கருப்பும் பார்த்தீங்கன்னா, வெளிய வெயிட் பண்ணியிருக்காங்க. "என்ன மலரு நீ எதுக்கு இங்க வந்திருக்க? நான் ரூம்ல தானே இருக்க சொன்னேன்" அப்படின்னு சொல்றாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, "இல்லண்ணா ஒரு பிரச்சனை. அதனால தான் நான் இங்கவே உன்னையும், சேது மாமாவையும் பார்த்துட்டு சொல்லிட்டு போலான்னு சொல்லிட்டு வந்தேன்" அப்படின்றாங்க. "என்ன மலரு என்ன பிரச்சனை?" அப்படின்றாங்க. "இல்ல காலையில 10 மணிக்கு மீனாட்சி நம்ம பஞ்சாயத்துல ஒப்படைக்கணும்ல. இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா, சேது மாமாவும் சொல்லல, பெரிய மாமாவும் பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி குடும்பத்துக்கும், பஞ்சாயத்து ஆளுங்களுக்கும் யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணல. தமிழ்ச்செல்வி ஃபோன் பண்ணி ஃபுல்லா பேசிட்டா, காய்ச்சி போச்சுன்னு கத்துறா" அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. "என்ன மலர் சொல்ற நீ? இந்த விஷயத்த யாருமே சொல்லலையா? ஒருவேளை நான் உன்கிட்ட வந்து சொல்லும்போது, நானாச்சும் தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும். இந்த மாரி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கருப்பும் யோசிக்கிறாங்க. சரி என்னதான் நான் பண்றது? சரி போயிட்டு சேது மாமா கிட்ட சொல்லலாமா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மலர் கேட்குறாங்க. அதுக்கு கருப்பு பார்த்தீங்கன்னா, "இல்லம்மா வேலை விஷயமா உள்ள பேசிட்டு இருக்கான். இரு வெளிய வரட்டும் நம்ம பார்த்துக்கலாம். என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கலாம். வெயிட் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு கருப்பும் சொல்றாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்து எந்த மாரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.